இன்றைக்கி இந்த வீடியோவில் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எழுதுனது யாருன்னா குமரகுருபரர். இதில் மொத்தம் 10 பருவங்கள் உண்டு. 7 பருவங்களை பொதுவான பருவங்கள்னு சொல்லுவாங்க. 3 பருவங்கள் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வேறுபட்டதாக இருக்கும், பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வேறுபட்டதாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இது ஏதாவது ஒரு பருவம் கொடுத்து இது எத்தனாவது பருவம் சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஒரு மந்த்து கொடுத்து இந்த மந்த்து எந்த பருவத்தில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கொஸ்டின் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. முதல் பருவம் காப்பு பருவம், 2வது செங்கீரை பருவம், 3வது தாழ் பருவம், 4வது சப்பானி பருவம், 5வது முத்த பருவம், 6வது வருகை பருவம், 7வது அம்புலி பருவம். ஸோ இதில் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு 3 பருவம் பார்த்தீங்கன்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர், சிசின்னு வருது இல்லையா. ஸோ உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். பெண்பால் பிள்ளைத்தமிழ் பார்த்தீங்கன்னா கலங்கு, அம்மானை, ஊசல்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இதில் என்ன ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, விளையாட சென்று வந்த குழந்தையின் காலில் செருப்பு அணியாததால் தண்ணீர் ஊற்றி முத்தம் கொடுத்து வரவேற்ற அம்மா. இந்த 2 லைனை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. விளையாட சென்று வந்த குழந்தையின் வரைக்கும் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காலில் இருக்கா கான்ற எழுத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. செருப்பில் சேன்ற எழுத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அணியாததால் தாழ்ன்ற எழுத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணீருக்கு ஹிந்தியில் பாணி இல்லையா, ஸோ அதனால் சப்பானின்ற பருவம் அதிலே வந்துடும். முத்தம் டைரெக்டாக வந்துருச்சு. வரவேற்றில் வருகை இருக்குது, ஆல அம்புல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, காலை காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாழ் பருவம், சப்பானி பருவம், முத்த பருவம், வருகை பருவம், அம்புலி பருவம். இந்த 7 பருவத்தையும் உங்களால் லைனாக ஆர்டர் படி ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இது மந்த்து கேட்டாங்கன்னு வைங்க, 3 மாதத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ காப்பு பருவம் இது நீங்கள் லைனாக கடகடன்னு எழுதிட்டு 3லேருந்து ஒரு மாதமாக கூட்டி போட்டுற வேண்டியதான். ஸோ 3 to 4, 5 to 6, 7 to 8, 9 to 10, 11 to 12, 13 to 14, 15 to 16. கொஸ்டின் 11 to 12 வர்ற பருவம் என்ன பருவம்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் முத்த பருவம். ஸோ ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருகை பருவம் தான். ஸோ முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் 6வதாக வர்ற பருவம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வருகை பருவம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். டாபிக் எதுக்கு கீழே வருது அப்படின்னா, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் இருக்கிற பொதுவான 10 பருவங்கள். பட் பிள்ளைத்தமிழ்னு சொல்லி ஒரு தனி டாப்பிக்கே ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அவங்க யாருன்னா ஒட்டக்கூத்து. ஸோ இந்த 2ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.